அதிமுக ஆட்சியில் வீடு கட்டும் திட்டத்தில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் வீடு கட்டும் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு புகாரின் அடிப்படையில் 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் வேல்முருகன் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார். 2017-18ஆம் ஆண்டில் வந்தவாசி மற்றும் ஜவ்வாது மலை ஒன்றியங்களில் இந்த திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 2019-20இல் தெள்ளார் ஒன்றியத்தில் முறைகேடு நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், விவரங்களை சொல்லலாம். மொத்தமாக 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இவர்கள்? விவரங்களை சொல்லலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக கடந்த 2017 மற்றும் 18ஆம் ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முறைகேடுகள் நடந்திருப்பதாக மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று 3 பிடிஓக்கள் உள்ளிட்ட 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை வறுமை கோட்டுக்கு கீழ் அதிக மக்கள் உள்ளார்கள். இதனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை அறிவித்தது. இந்த திட்டத்தை அதாவது அரசு அதிகாரிகள் அதிமுக ஆட்சி காலத்தில் பணத்தை பெற்றுக் கொண்டும் இறந்தவர்களுடைய பெயரில் போட்டு வீடு கட்டியும் பல்வேறு குளறுபடிகளை செய்து ஊழல் செய்துள்ளதாக அப்போதைய ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஷ்ணு பிரசாத் குற்றம் சாட்டியிருந்தார். அப்போது இருந்த ஆட்சியர் திரு கந்தசாமி இந்த விவகாரங்கள் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அது வழக்கிலே இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை திருவண்ணாமலை அதாவது ஜவ்வாது மலை, ஆரணி, தெள்ளாறு, வந்தவாசி உள்ளிட்ட இந்த 4 ஒன்றியங்களில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் இந்த ஊழல் நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மாவட்ட லோக் ஆயுக்தா நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறையினரை வழக்காக எடுத்து உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டதன் பேரில் திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி திரு வேல்முருகன் நேற்று இந்த திருவண்ணாமலை, வந்தவாசி, ஆரணி, தெள்ளாறு ஆகிய 4 ஒன்றியங்களைச் சேர்ந்த 3 பிடிஓக்கள் உள்ளிட்ட 24 அரசு அதிகாரிகள் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு ஊழல் செய்துள்ளார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2017-18ஆம் ஆண்டுகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளது. இது அதாவது இந்த விசாரணையின் முடிவில் இன்னும் பல்வேறு அதிகாரிகள் சிக்குவார்கள் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். அதிமுக ஆட்சியில் வீடு கட்டும் திட்டத்தில் நடைபெற்ற ஊழலில் 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் வேல்முருகன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஷ்ணு பிரசாத். வணக்கம் சார். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு அப்படின்னு நீங்க ஏற்கனவே புகார் தெரிவிச்சிருந்த நிலையில தற்போது அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 24 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. ஒரு 7 ஆண்டுகள் கழித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கறீங்க சார்? அதாவது 2017, 18, 19 ஆகிய பைனான்சியல் இயர்ல நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த பிஎம்ஐஒய் ஸ்கீம்ல நடந்தது எனக்கு புகார்களா வந்தது. அதன் அடிப்படையில நான் தனிப்பட்ட முறையிலையும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பிலையும் பேரில் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அது உண்மை என்று கண்டறிந்து அது குறித்து அப்போதைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் உரிய அதிகாரிகளுக்கும் புகார் கொடுத்தோம். அப்போ அதற்கும் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுத்தார்கள். ஒரு சில சஸ்பெண்டும் பண்ணாங்க. 7 பஞ்சாயத்து செயலாளர்களை சஸ்பெண்ட் செய்தார்கள். பிறகு மீண்டும் 6 மாதத்திற்கு பிறகு அவர்கள் வேலையில் மீண்டும் அமர்த்தப்பட்டார்கள். எனவே தொடர்ந்து இது இன்னும் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் லோக் ஆயுக்தாவிற்கு ஒரு புகாரை அளித்தேன். அதன் அடிப்படையிலே தகுதியான ஏழை மக்களுக்கு வீடு கிடைக்க வேண்டும். குறிப்பாக ஜவ்வாது மலை என்பது மலைவாழ் மக்கள், அவர்களுக்கு தரப்பட வேண்டிய வீடுகள் வந்தவாசி, தெள்ளாறு ஆகிய பகுதியில் பட்டியலினத்தை சேர வேண்டிய வீடுகளை எல்லாம்
தகுதியான அந்த வீடுகள் பெற வேண்டிய நபர்களுக்கு கிடைக்க பெறாமல் மற்றவர்களுக்கு கிடைக்கப் பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு அநீதி. இந்த அநீதியை தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த அநீதி எல்லாம் தொடர்ந்து நடத்தப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக லோக்ஹிதாவிடம் அவர்களும் உரிய நடவடிக்கை நல்ல தீர விசாரணை செய்து, நான் பார்க்கையிலே நிறைய விசாரணை குழுக்கள் வந்த வண்ணம் இந்த பகுதிகளெல்லாம் வந்து நான் என்னென்ன தகவல்களை கொடுத்தேனோ அதை சரிபார்த்து அதற்கு மேலும் அவர்களும் நிறைய கண்டுபிடித்து இப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்திருப்பதை அவர்களும் கண்டறிந்து அதற்கு பிறகு இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதன் மூலம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு செல்ல வேண்டும், அரசாங்கத்துடைய திட்டங்கள் சரியாக முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும், ஏழை மக்களுக்கான உண்டான திட்டங்கள் அந்தந்த ஏழை மக்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கசிவில்லாமல் செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மக்களும் நிம்மதியாக இருப்பார்கள், அரசாங்கம் தருகின்ற திட்டங்கள் உரிய முறையிலே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடும் அதிகாரிகளும் நல்ல முறையிலே செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை இப்பொழுது எங்களுக்கு எழுந்திருக்கிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.